வாவ், திருப்பி போட்ட அழகா வருதுங்க. சோம்பேறி ஆகிட்டாங்க பாருங்க, மசில்ஸ்லாம் வருது. ஜிம்முக்கு போக வேண்டாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா. வாங்க இன்னைக்கு பாக்ஸ் டீ பண்ணலாம். இது வந்து புவர் மேன்ஸ் பிரெட்னு சொல்லுவாங்க. இங்கே 18th centuryயில் இதெல்லாம் இங்கே செய்து சாப்பிட்ருக்காங்க. நான் இருக்கிற இந்த கவுண்டியில் தான் இதே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம செய்வோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அவிக்கலாம் வேண்டாம், ரா பொட்டேட்டோ எடுத்து பீல் பண்ணணும். ஓகே, நிறைய விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறதுக்கு மடிப்போம் கரெக்டாக. கொஞ்சம் டைம் ஆகும், ஐயோ எல்லாம் பீல் பண்ணணும், ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும். ஆனால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அது இந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாரம்பரிய ஃபுட்டுலாம் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட் பிரிஜிட்ஸ் டே அப்படிம்பாங்க. ஸோ அது 1 ஃபெப்ரவரியில் கொண்டாடுவாங்க. 1 ஃபெப்ரவரியில். ஸோ அன்னைக்கு இதை நார்மலாக செய்து சாப்பிடுவாங்க. இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோம். அதனால தான் இதெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இதே சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி கிடைக்கும். நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டோட நீங்களே சொந்தமாக செய்து பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படியா, ஆக்சுவலி இதை வந்து ஒரு சீஸ் கிளாத்தை வச்சு ஒரு வாட்டி அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும். ஸோ நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க அதெல்லாம் பண்ண வேணாம். அதெல்லாம் நான் பண்ணலை, அது இன்னொரு ப்ராசஸ். சோம்பேறி ஆகிட்டாங்க பாருங்க, மசில்ஸ்லாம் வருது. ஜிம்முக்கு போக வேண்டாம், அதெல்லாம் பண்ணிங்கன்னா. பிளெயின் ஃப்ளோர் எடுத்துங்க. 30 ml அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஏதோ குத்து மதிப்பாக போடுவோம். ஓகே, நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பால், முட்டை, ஒரு முட்டை, ஒரு 30 ml கிட்ட பால், அப்புறம் பட்டரு நிறைய வேண்டாம். ஓகே, நிறைய போட்டால் நல்லதுதான். நான் இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது கொஞ்சமாக சால்ட். ஓகே, எனக்கு கணக்கு தெரியும், அதனால் நான் கரெக்டாக போட்டுருவேன். ஸோ இனிமேல் வந்து முட்டை, ஒரு முட்டை. ஓகே, ஒரு முட்டை. இப்போ இது வந்து நல்லா அப்படி மசிக்கணும், இல்லாட்டி பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோமா? சின்னதாக நம்ம துருவி இருந்துட்டோம். வாவ், திருப்பி போட்ட அழகா வருதுங்க. பாருங்க, இதுதான். இதுக்கு ஆக்சுவலி பிரெட் பேன் கேக்னும், பிரெட் இல்லை, பொட்டேட்டோ பேன் கேக்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் போல இருக்கு. அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. இது கூட நம்ம இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணலாம்.
நம்ம மசாலாலாம் போட்டோம்னா செமையாக இருக்குமோ, இந்தியன் மசாலா இல்லையா? நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேக வைக்கல, ஆனால் இப்போ அது வேகுது பார்த்தீங்களா? மேபி அது துருவுறதுனால நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே, குட், நாட் பேட். வாவ், இந்த கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும். எடுத்து வாவ், அடுத்த செட்டு போடலாம். இப்போ இதில் நம்ம சாஸை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இதை வந்து முக்காமலே சாப்பிடுவோம். நல்லா இருங்க, கிட்டத்தட்ட நார்மல் பேன் கேக் மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் அந்த பொட்டேட்டோ இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ குட் ஒன். ஸோ இதில் வச்சு முக்கி சாப்பிட்டிங்கன்னா சும்மாவே சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. இதில் முக்கி சாப்பிட்டா அந்த சாஸோட ஃப்ளேவர் தான் வருது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி நான் செய்து காமிக்கணும்னா சொல்லுங்கள், நான் செய்து காமிக்கிறேன். தேங்க்யூ, பை.